Hi guys, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா பூண்டோட ஒரு இட்லி பொடி செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாங்க செய்யலாம். ஒரு குட்டி கடாய் வச்சுக்கோங்க. இந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு உளுந்து, அதை நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்தாலும் ஓகே, வெள்ளை உளுந்தாலும் ஓகே. ஆனால் இது வறுக்கிறதுல தான் இருக்குது அதோட டேஸ்ட். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. பாருங்கள், உளுந்து நல்ல கோல்டன் கலரில் நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ இதனால தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட இட்லி பொடிக்கு. ஸோ நல்லா கோல்டன் கலரில் ஆகிடுச்சு. இதை எடுத்துருவோம். இது 1 கப் எடுத்தோம். ஸோ இது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து கடலைப்பருப்பு, அதுவும் 1 கப். அது கொஞ்சம் லைட்டாக நல்ல கோல்டன் கலரில் ஒரு அளவுக்கு வறுத்தா போதும். கடலைப்பருப்பு அதோட வாசனையும் வரும், அது வரைக்கும் வறுத்தா போதும். கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஸ்மெல் வருது. ஸோ அதோட கொஞ்சம் பொரிக்கடலை போட்டுருவோம். ஒரு 1/4 கப் போதும். அது கொஞ்சம் ஹீட் ஆனால் போதும். இந்த கடலைப்பருப்போட சூடுக்கு அது ஹீட் ஆனால் போதும். இதுக்கு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு இப்போது எள்ளு ஆல்ரெடி நான் ரோஸ்டட் எள்ளு தான் வாங்கினேன். ஸோ கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் போதும். அது வெடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு சூடு ஏறினா போதும் எள்ளு. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெடிச்சதும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நீங்கள் நார்மலாக வெள்ளை எள்ளு வாங்குறதா இருந்தால் அது நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த கலரில் எடுத்தால் போதும். இது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ரோஸ்ட் ஆனால் போதும். ஒரு 30 சில்லி எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக ரோஸ்ட் ஆனால் போதும் ஹீட்டுக்கு. ஏன்னா இதை ஆல்மோஸ்ட் நான் 6 மந்த் வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் சீக்கிரம் காலியாகிடும். பட் ஆல்மோஸ்ட் 6 மந்த் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை பிளேட் மாற்றிடலாம். இந்த ஆயிலே பெருங்காயம் எடுத்து இல்லைங்களா, அதை போட்டுருவோம். கொஞ்சம் அப்படி இப்படி நல்லா டர்ன் பண்ணி நல்லா அதை எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். பெருங்காயம் ஹைலைட், பிகாஸ் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இட்லி பொடிக்கு. நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இதை பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 2 பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். ரொம்ப இது பண்ண வேணாம், லைட்டாக தட்டுனா போதும். ஏன்னா இதோட ஸ்மெல் தான் இப்போது நல்ல இட்லி பொடி வாசனையாக வரப்போகுது. இதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா இதை சாட்டே பண்ணணும். இதோட வாசனையே வீடே கமக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். அப்போ இட்லி பொடி எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். பூண்டு நல்லா இந்த ஈரத்தன்மை போகணும், அது வரைக்கும் நம்ம அதை நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். பூண்டில் நல்லா மொறுன்னு வந்துட்டு அதில் உள்ள ஈரத்தன்மை மொத்தமாக ட்ரை ஆகிட்டு. ஸோ இப்போ இது ஒரு இதில் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம், ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக. இப்போ எல்லாம் நல்லா ஈரமாயிட்டு நல்லா சில்லுன்னு இருக்குது, ஆறிட்டு. ஸோ முதல்ல நம்ம
இந்த மிளகாவையும் பெருங்காயத்தையும் அரைக்கணும். பெருங்காயம் மிளகாய் நல்லா அரைஞ்சிட்டு இப்போது கடலைப்பருப்பு போட்டு சேர்த்து அரைச்சிடலாம். எல்லாமே இதில் போட்டாச்சு. இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போவே சால்ட் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது, இப்படி கொஞ்சம் இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சியாக ஃபீல் பண்ணுவோம். இட்லி தோசை எல்லாத்துக்கூட சூப்பராக இருக்கும். இப்போ இதோட நம்ம கொஞ்சம் பூண்டு வறுத்தோம் இல்லைங்களா, அதுவும் சேர்த்து அரைச்சிருவோம். அவ்வளோதான், பூண்டு போட்டு அரைச்சாச்சு. நல்லா கமகமான வாசனை வருது. இது ஒரு பாக்ஸ் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 6 months தாராளமாக வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக வந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.